அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அதனால் சொல்கிறாரு, இந்த மனுஷன் எப்படி நான் வாழணும் அப்படின்னா முதல்ல இந்த மூச்சு அடங்கணுன்றார். சங்கு இரண்டு, சங்கு இரண்டுன்னா மூச்சு ரெண்டு மூச்சு. தாரை ஒன்று, தாரை ஒன்றுனா சுழி. சங்கு இரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆகையால். இது இங்கே இப்படி அப்படியே டான்ஸ் ஆடலாம். இப்போ நீ விடுற மூச்சு நான் விடுற மூச்சு ரெண்டும் ஒன்றா கலக்குது. கலக்கும்போது உனக்கு இருந்த நல்ல எண்ணம் எனக்கு வந்துடுச்சு, எனக்கு இருந்த கெட்ட எண்ணம் உனக்கு வந்துடுச்சு. இது எதில் சேருதுடான்னா அந்த மூச்சில் சேருது. உனக்கு 12 அங்கலம் மூச்சு வெளியே வருது, எனக்கு 12 அங்கலம் மூச்சு வருது. இதில் 4 அங்கலம் இங்கே கழிஞ்சு போகுது உலகத்தில், 8 அங்கலம் திருப்பி போகுது. 8 அங்கலம் திருப்பி போக ரெண்டு கலந்து சுத்தமாக இருந்த மூச்சு எங்கிட்ட வந்தது, அசுத்தமாக இருந்த என் மூச்சு உங்ககிட்ட வந்தது. அப்போ நீ நல்லவனாக இருந்தவங்க கூட கெட்டவன் ஆகிட்டேன். அப்போ நல்லவனாக கெட்டவன் ஆவட்டும் எதுலேருந்து வருறான்னா மூச்சிலேருந்து. அதனால தான் சொன்னான் நல்வினை தீவினை ரெண்டுலாம் எதிரில் உருவாகுதுன்னா மூச்சிலேருந்து உருவாகுறான். ஐயா, இந்த சுவாசத்தை சுவாசிக்கிறதுனால அடுத்தவங்களுடைய எண்ண சிந்தனைகள் ஆனால் உனக்கு வரும். அம்மா சொல்லுவாங்க, அவங்க கூட சேராது, அவன் புத்தி உனக்கு வந்துடுவாங்க. அண்ணா எடுத்தா கொடுத்துருவான். எடுத்து கொடுத்ததில்லை. இந்த மூச்சு ஒன்னோட ஒன்று கலந்ததுன்னா அவனுடைய எண்ணம் உனக்கு வந்துடும், அவன் செயலுக்கு நீ போயிடுவே அப்படின்றது தான் இதுக்கு காரணம். அப்போ அதனால் சொல்கிறாரு, சங்கு ரெண்டு தாரை ஒன்று சொன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாலுதே உலகை எந்து உந்து அச்சின் வெட்டி சாவறான்டா. இந்த ரெண்டு மூச்சால் தான்டா. இந்த மூச்சு அடங்கி போச்சுன்னா எந்தும் இல்லை உந்தும் இல்லைடா, இறைவந்திரா எல்லான்றது உணர்ந்துருவான்டா. அப்போ அதுக்கு என்னடா பண்ண தாரை ஊதுனண்டா, சங்கு ஊதக்கூடாதுறானா. அதனால் சொல்கிறான், சங்கு ரெண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாலுதே உலகில் மானிடங்கள் எத்தனி. சங்கு ரெண்டும் தவிர்த்து தாரை ஊத வல்லாரேல் கொங்கை மங்கையரோடு கூடி வாழலாகுமேனா. தெய்வத்தோட கூடி வாழலாமடா, ஏண்டா இப்படி சாவறீங்கன்றான். அப்போது அப்படிப்பட்ட வழியை தான் இங்கே நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். ஆனால் இதில் சீராக போக மாட்டேறானே, பனிக்குட்டி மாதிரில ஏற்றின்னு தெரிஞ்சுங்கிறான் ஊரா. இல்லை, மனுஷனுடைய சுபாகம் பார்த்து இது ஒரு ஆளுக்கு நான் உனக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காத, மனிதனுடைய சுபாசம். ஏன்னா இங்கே வரான், சாமி என் பொண்டாட்டி செத்து போச்சு சாமி. நான் என்னடா நானா கொன்னேன்? இல்லை, இது எவ்வளோ பெரிய இது இதுன்னு தெரியல. நம்ம போய் சொல்கிறோமே, இன்னும் நான் கொண்டுட்டு வந்த மாதிரி. எதை கேட்கணும் எதை சொல்லணும் தெரியல அவனுக்கு. ஏன்னா அவன் கூடவே கூட்டின்னு திரிஞ்சான். இப்போ அந்த துணை இல்லாத போச்சு. இது எங்கேயாவது சொல்லி மனசுக்கு ஒரு ஆறுதல் ஓணுமே அப்படின்ட்டு ஏன் நான் தான் ஏமாந்துக்கிறேன், என்கிட்ட வந்துடுறான். அது தனியாக வந்தது, அது தனியாக போகுது. நான் தனியாக வந்தேன், நான் தனியாக போகிறேன். அதை யோசிக்கவே மாட்டேன்றான். அதுக்கு எவ்வளோ செலவுக்கு கொடுத்தாமிச்சாங்களோ அதை செலவு பண்ணிச்சு, அது போயிடுச்சு. எனக்கு எவ்வளோ கொடுத்துக்குறாங்களோ நான் செலவு பண்ணிட்டு நான் போகிறேன். இதெல்லாம் ஏன் பொண்டாட்டி பொண்டாட்டி ஏன்னா அக்ரிமெண்ட்டாக போட்டு வந்தப்பா. இது என்ன கேட்டு என்ன புரியணும் சொல்லு. இது மாதிரி இதுக்கு காரணம் என்னன்னா, மனைவி 2 பேரும் சமமாக இருக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் அதுவே வாழ்வாயிடக்கூடாது, துக்கம் மிஞ்சிடும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமையோடு குடும்பத்தில் வாழணும். நீங்கள் இருக்கிற ஒற்றுமையை வச்சு தான் உங்கள் குழந்தைங்க வளரும். இதில் யாரும் உயர்ந்தவங்க இல்லை, யாரும் தாழ்ந்தவங்க இல்லை. மனைவி மட்டும் தாழ்ந்தவங்க இல்லை, கணவன் மட்டும் உயர்ந்தவங்க இல்லை, எல்லோரும் சமந்தான். ஆனால் அந்த சமமாக நீங்கள் வாழ்ந்தீங்களா தான் உங்கள் சந்ததி சமமாக வாழும். ஆனால் நீ உன் மனைவி கூட இப்படி சுற்ற ஆரம்பிச்சுன்னா உன் தாய் தகப்பனை நீ வெறுக்க ஆரம்பிச்சிருவ. அப்போ தாய் தகப்பனை வெறுக்கும்போது அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் செய்யும். அப்போ அந்த தாய் நடுரோட்டில் உட்காந்து தான் அழுகணும். இதுதான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நடந்துக்கினது. அதனால் மனைவிக்கு தர வேண்டிய உரிமை கொடு, தாய் தகப்பனுக்கு தர வேண்டிய உரிமையும் கொடு.
அதுதான் சமமான வாழ்வு. நீ எப்படி வாழறியோ இதை வச்சு தான் உன் பிள்ளைங்க வாழ போகுது. அதனால் சமமாக வாழணுன்ற. ஐயா ஐயா சொல்லுவீங்க எப்போவுமே அது இந்த பிரபஞ்சம் மட்டும் இல்லை, எங்கேயா இருந்தாலுமே இருபொருள் சேர்ந்தால்தான் ஒரு பொருள் உருவாகும் அப்படின்னு ஐயா சொல்லுவீங்க. ஆமாம், அது அது இறைவனாக இருந்தாலுமே வந்து ஆண் பாதி பெண் பாதின்னு இருக்கிறது தான் இறைவனுடைய அம்சமே. அப்படி தான் ஐயா சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கும்போது ஐயா, இந்த விநாயகர் என்றவர் தனித்து சக்தியோட அம்சத்திலிருந்து வந்ததாகவும், முருகர் என்றவர் சிவத்தோடைய அம்சத்தை தனித்து வந்ததாகவும் சொல்லும்போது, சக்தி இல்லாமல் பிறந்தவர் முருகர், சிவம் இல்லாமல் பிறந்தவர் விநாயகர்னு சொல்கிறாங்க. இதோட தத்துவம் என்ன? ஒரு தத்துவமும் இல்லை, இதெல்லாம் மனுஷன் கற்பனைக்கு வச்சுக்கணும் தத்துவம். அந்த மாதிரி குளிக்கும் போது காவல் போகணும், உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் உருட்டி அவ்வளோ அழுக்கா திண்ணி வாசமாக குடிக்காது. அது கடவுள் ஆச்சு. அது போய் புள்ளியார பிடிச்சி வைக்கிற அளவுக்கு குளிக்காத இந்த பார்வதி உட்காந்துருப்பாங்க பொம்பளை. எவ்வளோ மோசமான பொம்பளை. அப்புறம் அவங்க வீட்டுக்கார பக்கத்தில் கூட போயிருக்க முடியாது. இதெல்லாம் இந்த மனுஷன் பண்ணிக்கின கற்பனை, அதெல்லாம் கிடையாது. பிள்ளையாருன்றவர் மூலாதாரத்தில் பிள்ளையாக இருக்கிறாரு. எப்படி பிள்ளையாகிறாரு? 6 பிள்ளையாகிறாரு. அதனால்தான் பிள்ளை 6ன்னு பேர். அது 4 அடிவில் பிள்ளையாருன்னு ஆகிப்போச்சு. ராகு கேதுன்னு பேர் அதுக்கு. அது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அம்மன் சிலை இருக்கும். அந்த அம்மன் சிலையில் கண்ணு மட்டும்தான் தெரியும், மீதியெல்லாம் பாம்பு தான் மூடியும் இல்லையா? அப்போது அந்த ராகு கேது அந்த சக்தியை மூடி பாதுகாத்து நிற்குது மூலாதாரத்தில். அந்த மூலாதாரத்தில் அதனால்தான் நீ ஒரு சீஃப் மினிஸ்டரை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? முதல்ல நேரம் போய் சீஃப் மினிஸ்டர் நான் பார்க்கணும் விடுவாங்கள்ல, பிஏவை செக்யூரிட்டி வட்ட செயலாளரை பார்க்கணும் முதல்ல, லோக்கலில். அப்புறம் பகுதி செயலாளரை பார்க்கணும், அப்புறம் மாவட்ட செயலாளரை பார்க்கணும். அவர் தான் சீஃப் மினிஸ்டருக்கு இட்டு போகணும். அது மாதிரி வட்ட செயலாளர் மாதிரி பிள்ளையார். அவர் போய் பார்த்தீங்கன்னா தான் அடுத்த கடவுளை பார்க்கறதுக்கு உனக்கு வழி கிடைக்கும். அதனால்தான் இந்து மதத்தில் முதல் கடவுள் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு தான் மற்ற வழிபாடுகள்லாம் வச்சுருக்குறது. ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான், முட்டாள்தனமாலாம் வைக்கல. நம்ம முட்டாளுங்க முட்டாள்தனம்னு சொல்லிங்கிறோம், அறிவுபூர்வமாக வச்சுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு பொருளை தாண்டினா தான் இன்னொரு பொருள்கிட்ட போக முடியும். அப்போ அந்தந்த பொருள் தான் அந்த முதல்ல பிள்ளையார் இருக்கிறாரு, அப்புறம் சக்தி இருக்குது, அப்புறம் விஷ்ணு இருக்குது, அப்புறம் சிவங்குது, ருத்ரன் இருக்குது, அப்புறம் சிவங்குது. இப்படி தாண்டி 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 போனால் தான் மேலே கடவுளை பார்க்க முடியும். அதனால தான் கோயில் உள்ளே போனால் கூட பெரிய பெரிய கடவுளை உள்ளே வச்சுப்பட்டு எந்த கோயிலையும் பிள்ளையாரை முதல்ல வச்சுக்கிறது காரணமே. அப்போது அதுதான் தும்பிக்கை. அதனால்தான் நான் ஒரு கேசட்டில் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இப்போ எலி வாகனம் கொடுத்துருப்பாங்க பிள்ளையாருக்கு. பிள்ளையார் அவ்வளோண்டு எலி மேலே சுண்டெலி மேலே உட்காந்து என்ன ஆகும்? எலி நசிங்க நாசனமாக போவது இருக்குமா? ஆனால் அது ஏன் எலி வாகனம் கொடுத்தாங்க அப்படின்னா முட்டாள்தனமான அறிவுபூர்வமாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த தும்பி கைன்றது முதுகு தண்டு. தும்பி கைக்குதே அது முதுகு தண்டு. மனுஷனுக்கு அந்த முதுகு தண்டு உடஞ்சதுன்னா அவன் கண்டம். அதே மாதிரி யானைக்கு தும்பி கை போச்சுன்னா அது கண்டம். அப்போது தும்பி கைக்கு இருக்கிற வலிமை உன் முதுகு தண்டுக்கு இருக்குது வலிமை. அந்த முதுகு தண்டில் இந்த எலி ஊறி போகிறது, அந்த ஊறி போகிறது தெரியணும். அதுதான் எலி காட்டிக்குது. எந்த இடத்துலையும் அதுதான் ஊறி போக முடியும். அதனால் அதுக்கு எலி வாகனம் கொடுத்துக்குது. முருகருக்கு மயில் வாகனம் கொடுத்துக்குது. நீ மூச்சினுடைய நிறம் நீல நிறம். அதனால் மயிலினுடைய நிறம் நீல நிறம். மூச்சு எங்கே ஒன்றாலும் போய் சுற்றிட்டு வரும். அதனால் கதைங்க மாதிரி மனுஷனுக்கு புரியாத காலம். மற்ற மதங்கள்லாம் இப்போ தானே தோன்றுச்சு. மற்ற மதம் வேத நூலெல்லாம் இப்போ தானே ஏற்றிக்கினாங்க கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் காலம் கடந்தது. 5400 வருஷமாவது மகாபாரதம் நடந்து. மீதி மதம்லாம் இப்போ தான் தோன்ற மதம் தான். அதனால் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ எழுதிக்கினானுங்க. எந்த மத நூல்லையும் கடவுள் ஏதுன்னு கிடையாது. எந்த மதத்துலேயாவது நூலில் கடவுளுக்குதா? இல்லை. கடவுளை பற்றி தான் இருக்கும், தகவல் தான் இருக்கு. கடவுள் இருக்காது எந்த வேத நூல்லையும். அப்புறம் அத்தனைத்துக்கு கும்பிட்டு இருக்குது, அத்தனைத்துக்கு பசின்னு இருக்குது. ஸ்கூலுக்கு போய் வரும். மனசில் இருக்குதுடா கடவுள், அதை தேடுங்கடா. அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை சாமி. ஒரு மலர் இருக்குது, அது வண்டு வரும். வண்டு எப்போ வரும்? முட்டாகிற வரைக்கும் எந்த வண்டுக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, தெரிய வரப்போகிறதே கிடையாது. வைங்கம்மா, அது மலர்ந்தா வண்டு தானாக வரும்.
மலர்ந்தா வரப்போகுது சாமி, நான் மலர்ந்துட்டேன்னு நோட்டீஸாக கொடுக்க போகுது? இல்லை பூ அது பாருன்னு வண்டுக்கிட்ட போகுதா? ஒன்றும் கிடையாது. பூவானது மலர்ந்தால் வண்டானது தேடி வரும். இது வண்டுக்கும் பூவுக்குமான ரகசியம். இன்னொன்றுல கூட கூட்டம் வரும். வண்டு எப்பவுமே தனித்தனியாக தான் வரும், கூட்டமாகவும் போகிறோம். ஒரு இடத்துல ஒரு சாணம் இருக்குது, அந்த இடத்துல வண்டு போகுமா? போகவே போகாது. எது போகும்? ஈ தான் முக்கியம். சரிங்களா? வண்டு மாதிரி நம்ம ஒரு பூவில் போய் உட்காந்து தேனை எடுக்கணும்னு வந்தோம். ஆனால் ஈக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணோம்? அதை விட இங்கே பிரமாதம்பா, கூடு விட்டு கூடு பாயிறான் அப்படிலாம் சொல்லி வழி மாற்றி நம்மளை கூட்டும் போவான். நேர் வழியில் போய் நிற்கிறோன்னா குறுக்கு வழியை காட்டி வலிச்சுன்னு போகும். காரணம் என்ன? நமக்கு எழுதின விதி. யாரும் நம்பாதீங்க. உண்மையுள்ள ஒரு பொருளை தேடித்தான் அடையணும். அவன் வீதிக்கு வந்து நின்னானா அங்கே உண்மை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை இருந்தால் அவன் வீதிக்கு வர வேண்டிய வேலையும் இல்லை. இந்த சத்தியத்தை நம்ம உணரணும். சரிங்களா? எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தோடனே நம்ம தூக்கி போட்டானா உன்னை என்னை எதை மாத்திரம் என்ன சாமி? ரொம்ப ஈஸியாக அவனுக்கலாம். கடவுளையே கக்கத்தில் வச்சு சுற்றுற மாதிரி தேவைப்படும் போது எடுத்துக்கிறான். இப்போ நான் துடைக்கிறேன் மாட்டான், வேத்து ஊற்றினா துடைக்கிறேன், அப்புறம் என்ன பண்ணுறான்? அப்படி போட்டு வச்சுக்கிறேன். அந்த மாதிரி கடவுளையும் குருநாதரையும் தன்னோட தேவைக்காக யூஸ் பண்ணுறவனா தயவு செஞ்சு இந்த உலகம் நம்பக்கூடாது. அவன் தேவைக்கு யூஸ் பண்ணுறான். அப்போ அவங்கிட்ட என்ன இல்லை? உண்மை என்ற ஒன்று இல்லை. உண்மை இருந்துன்னு சொன்னால் அவனை தேடி தானாகவே கூட்டம் வரும். அவனை போய் வாசலில் மடக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? அப்போது தேடுறவங்கள பார்த்துக்குங்க. எதுக்கான விழிப்போடு இருக்கணும் தான். ஏன்னா இந்த உலகம் ஒரு கவர்ச்சி. பாடம் பண்ணி நேக்கிறோம் சாமி, பாடம் கொடுக்கும்போது அதை பாரு இதை பாருன்னு யாரும் சொல்கிறதே கிடையாது. ஆனால் இவங்க பாடம் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க, சாமி அதை பார்த்தேன் சாமி, இதை பார்த்தேன் சாமி. சரி இதெல்லாம் பார்த்தீங்களா? அங்கே சொன்னாங்களா? அவங்க எதுவும் சொல்ல சாமி, அப்புறம் எதுக்கு அதை பார்க்குறீங்க? இதை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருந்தா உபதேசம் கொடுக்கும்போது அங்கேயே சொல்லிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் வரும் இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அங்கே அது யார் காட்டுறது? நாம் ஒரு நல்ல வழியில் போயின்னுக்கிறோம். மாயை என்ன பண்ணுது? நமக்கு எதிர் குதிச்சதோ அதை கொடுத்து பாடத்துலேருந்து நம்மளை தூக்கி வந்து வெளியே போட்டோம். நமக்கு பிடிக்காத கொடுத்தா தான் நம்ம இப்போ தைரியமாக நிற்போமே. இதெல்லாம் வேணாம் அப்படி நிற்போம்ல. பிடிச்சதை கொடுக்கும், எதை ரசிப்போமோ அதை காட்டும். அப்போ தான் ஒழுங்காக போயினுக்கிற இந்த மாடு அதை வேடிக்கை பார்த்துன்னு ரூட்டை விட்டு வெளியே போயிடும். அப்போ வேடிக்கையே பார்த்து இருந்துட்டு ஒரு நாள் போயும் சேர்ந்துடும். பாடம்ன்றது வேடிக்கை பார்க்கக்கூடிய பொருள் இல்லை. உண்மைன்றது இந்த புலன்களால் பார்க்கக்கூடிய உணரக்கூடிய ஒரு பொருள் இல்லை. இது எல்லாம் உள்முகமாக உணரக்கூடியது. இது வெளியே தோற்ற பொருளாக நம்மளால் பார்க்கவே முடியாது. சரிங்களா? அப்போது இந்த உலகத்துக்கிட்ட நாம் ரொம்ப உஷாராகணும் சாமி. இல்லைன்னா நடக்கும்போதே நம்மளுடைய வேட்டியை உருவி விடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்பா இந்த மாதிரிலாம் இருக்கிறானே, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்கிறானே. சாமி நீங்கள் வீட்டில் உக்காந்துருந்தீங்க, நான் வந்தேனே பார்த்தீங்களா? நீ எப்பயா வந்த? வந்தேன் சாமி, அது 2 பேராக வந்தோம் 3 பேராக வந்தோம். ஜோடி ஜோடியாக போகிறது அது என்னது? அது கூடு விட்டு கொடுப்பாருங்களாம். ஐயா சொன்னார், நான் இந்த உடலை விட்டு 1000 முறை வெளியே போனேன், உள்ளே வந்தேன். வெளியே போய் கண்ட காட்சியையும் உள்ளே வந்த பிறகு அதை உணர்ந்த ஒரு நிலையிலும் தான் ஐயா இங்கே உட்காந்து பேசியிருந்தார். அந்த உண்மையை உணர்ந்ததுனால தான் ஒன்றும் இல்லைன்னு நான் சொன்னது காரணம். நான் ஒரு பூஜ்யம்னு சொன்னதுனால எதுக்காக அப்படின்னா, அந்த பிரம்மாண்டத்தை பார்த்த உடனே அதுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லைப்பான்னு உணர்ந்ததுனால தான். அப்போ இந்த ஒன்றுமே இல்லைன்னு யார் சொல்லுவா? அந்த உண்மை பொருளை யாரால் உணர்ந்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவ்வளோ பெரிய பொருள் பண்ண நான் ஒரு தூசுறேன். அப்போ நான் அவ்வளோ பெரிய நான் காற்றுலேயே பறக்கிறேங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்கிறானா? யாருக்கு சொல்கிறான்? மேயிற மாடை நக்கிற மாடு கிடைக்கிற கதை அது. மேயிற மாடு மாதிரி எது கிடைக்குது அது மேய்ஞ்சின்னு போயினே இருக்கும். ஆனால் அந்த நக்கிற மாடுன்னு ஏன் அதுக்கு பேர் வச்சாங்கன்னா, யார் நக்கிற மாடு அப்படின்னா அதை என்ன பண்ணுவான்? இது வீம்பு பூச்ச மாடு. அந்த மாடு என்ன பண்ணுவான்? விட்டா யாருன்னா போய் முட்டும், பக்கத்து கையில் போய் மேயும். அவன் என்ன பண்ணுவான்? விவசாயி இதை அப்படி விடக்கூடாது அப்படின்னா அதே நேரத்தில் பசியாக ஏதோ போட்டாகணும். அப்போ என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கயிறை விட்டு ஒரு கோலை ஒன்று வச்சு அதில் கயிறில் கட்டி விட்டுருவான். அந்த கயிறு எது வரைக்கும் எட்டுதோ அது வரைக்கும் அந்த 1000 மேய்ஞ்சுன்னு இருக்கும். எது வரைக்கும் மேயும்? புல் எது வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாது?
அந்த வெறும் தரையை மட்டும்தான் நக்கின்னு இருக்கும். அப்போது இந்த மாதிரியும் ஊர் உள்ள ஆள் இருக்கிறான். என்ன சாமி, இவனும் கெட்டு நம்பி வரவன் எல்லாரையும் கெடுக்கிற கதையாக போய் நிற்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும் சாமி. உண்மை பொருள் சாதாரணமாக நம்ம கைக்கு வராது. முதல் தடை நம்ம மனசை தாண்டணும். அதுக்கப்புறம் யாரை தாண்டணும்? இந்த உலகத்தையும் தாண்டி நம்ம வரணும். அப்படியெல்லாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் உண்மை பொருளை உணர முடியும். அந்த உண்மையிலேயே நம்மளால் நிற்க முடியும். என்னைக்கு நான் அதுலேயே நிற்கிறேனோ அப்போ தான் அவன் இறைவனை திரும்பி பார்ப்பான். அது வரைக்கும் இறைவனோட முகம் நமக்கு தெரியாது, அவனோட முதுகு மட்டும்தான் நமக்கு தெரியும். நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது,